وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تبطلوا صدقاتكم بالمن والأذى. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يتعلم العلم مستحي ولا مستكبر. رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்காக நிலவட்டுமாகுக. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, இறைவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்து கொள்வதற்கு, இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை ஆய்வு செய்து ஒரு 7 வழிகளை வரிசைப்படுத்தியிருக்கிறார். கடந்த வார ஜும்மாவுடைய உரையிலே 3 செய்திகள் ஓரளவு விரிவாக சொல்லப்பட்டது. இறுதியில் சொல்லப்பட்ட விஷயம், ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மிகவும் அறிந்தவனாக, ஹலீமாக, சகிப்புத்தன்மை உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். உயர்ந்தோர்கள், சிறந்தோர்கள் என்று யாரெல்லாம் உலகத்திலே அறியப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கல்வி ஞானம் அதிகமாக ஹில்ம் என்று சொல்லப்படக்கூடிய சகிப்புத்தன்மை மேற்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பதும் விலாயத் என்று சொல்லப்படக்கூடிய இறை நேசம் என்பதும் கிடைக்கும் என்ற செய்தி சொல்லப்பட்டது. அன்பார் அவர்களே, இமாம்களுடைய வரலாறுகளே சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்து எடுத்து ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய சட்ட விளக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு சமர்ப்பித்தவர்கள் இமாம்கள். அதில் பிரதானமானவர்கள்
4 இமாம்கள் என்று அறியப்படுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே தலைவராக இருக்கிறார். அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி இப்படி வருகிறது. ஒரு தடவை மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு தீர்ப்பை தந்தார் இமாம் ஆலம் அவர்கள். இசை கருவிகளை கொண்டு இசைகளை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டு அதன் மூலமாக இறைவனை மறந்திருப்பது ஹராமாகும், தடுக்கப்பட்ட செயலாகும் என்ற ஒரு மார்க்க தீர்ப்பை வெளியிட்டார். பொதுவாகவே மார்க்கம் தெரிந்தவர்கள் ஒரு சட்டத்தை சொல்கிற போது ஆதரவு ஒரு 10% இருந்தா ஒரு 90% எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அது எங்க போனாலும் யார் எதிர்க்க உட்கார்ந்து இருந்தாலும் எல்லோருடைய மனோநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதே போன்றுதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை வெளியிட்ட போது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. அதிலே ஒருவர் இசை கருவிகளின் மீது கடுமையான காதல் கொண்டவராக இருந்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தெருவிலே பார்த்து விட்டார். அவங்க நடந்து வர்றதை பார்த்த உடனே இந்த வார்த்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை இல்லாம அசிங்கமான வார்த்தைகளிலே கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். என்ன செய்ய முடியும்? ஒரு மார்க்க தீர்ப்பு குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை சொல்லியே அவர் திட்டுகிறார். கடுமையான வார்த்தையால் திட்டினார். அவங்க லேஸ் மாசம் அதை கேட்டு அப்படியே அவங்க தெருவுல நடந்து வந்துட்டே இருந்தாங்க. அவர் விடுற மாதிரி தெரியல. தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் விட்டு அவருடைய திட்டுவதையே வேலையாக கொண்டு பின்னாலே வந்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீடு வந்து விட்டது. வீட்டுக்கு வந்த உடனே கதவை திறந்து சரி உள்ள போய் காம் போட்டு உள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். வாசலிலே நின்று விட்டார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. வந்தவர் திட்டிக்கிட்டே வந்தவர் திரும்பவும் திட்டுறாரு. ரொம்ப நேரமா திட்டி அவருக்கு சலிச்சு போச்சு. கேட்டாரு, உங்களுக்கு எல்லாம் மான ரோஷமே கிடையாதா? இவ்வளவு நான் பேசுறேன், வீட்டுக்கு வந்துட்டீங்க, உள்ள போயிட வேண்டியதானே, நான் திரும்பி போயிடுவேன்ல அப்படின்னு சொன்னப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், மார்க்கத்தை சொல்வது என்னுடைய பணி. நான் எனக்கு தெரிந்த ஆய்வின் அடிப்படையில குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்களை ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை வெளியிட்டிருக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதற்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நான் உள்ள போயிட்டேன்னா என்னடா இந்த மனுஷன் உள்ள போயிட்டாரு, இன்னும் நிறைய திட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க மன வருத்தப்படலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க திட்டுங்கன்னு தான் நான் நின்றுட்டே இருந்தேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் ஹலீமுன் பேர். கல்வி ஞானம் கூட கூட எதிர்ப்புகளும் வசை சொற்களும் நம்மை தேடி வருகிற போது அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் விலாயத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். வலிமார்களாக இந்த உலகத்திலே அறியப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எல்லோராலும் போற்றப்பட்டவர்கள் அல்ல. இன்றும் கூட வலிமார்களை ஏசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? அவங்க அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதில்லை. வாழும் காலத்திலும் சரி, மறைந்திருக்கிற காலத்திலும் சரி, அதை நினைத்து அவர்கள் பெரிதாக யோசிப்பதில்லை. என்னுடைய இறைவனை அடைவதற்குண்டான ஒரு வழியாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சொல்வாங்கல்ல, நம்ம மேல தூக்கி எரியப்படக்கூடிய கற்கள் அனைத்தையும் வாங்கி குடித்து அதை படிக்கற்களாக அமைத்து மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். அது விநாயகத்துக்கு ரொம்ப அவசியமானது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அத்தனை பேருமே மார்க்க ஞானம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களில் ஏதேனும் எதிர்ப்புகள் கிளம்புமானால் அதை மிகவும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அதை கையாள வேண்டும். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுகளை வருகிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர் மிகப்பெரிய காதியாக இருந்தார், தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில மக்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்வதென்றால் அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதியாக இருந்தார். அவர்களுக்கென்று மாதாந்திர ஊதியம் தரப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒருத்தர் வந்தார், ஏதோ ஒரு விஷயம்
இதை பத்தி மார்க்கம் என்ன சொல்கிறது என்று கேட்டார். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லா அத்ரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. கேட்டவனுக்கு கோபமா வராதா? உங்களை அதுக்கு நியமிச்சிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்விலே நீங்கள் இருக்க வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக சம்பளம் வாங்குகிறீர்கள். இப்படிலாம் நினைச்சிட்டு அவர் திரும்பவும் கேட்டார். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லா அத்ரி, எனக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது. நம்ம நினைப்போம் அவர் ரொம்ப பெரிய ஆளுட்டு, சில சின்ன விஷயங்கள் கூட அவருக்கு தெரியாது. ரப்பல் ஆலமீன் அப்படி நிறைய பேர் வச்சிருக்கான். எல்லா துறையிலையும் அப்படித்தான். ஒவ்வொரு துறையிலுமே நம்ம கரை கண்டவர்கள் நாம் எடுத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த துறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் நமக்கு தெரியாம இருக்கலாம். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையிலேயே அது தெரியல. லா அத்ரி, லா அத்ரி, எனக்கு தெரியல தெரியல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. வந்தவருக்கு கோபமாயிடுச்சு. மனசுல நினைச்சதை வெளியில கேட்டார். இதுதான் உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து தலைமை நீதிபதியாக வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கோபப்படல. அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சாந்தமான ஒரு பதிலை சொன்னார். அரசாங்கம் எனக்கு சம்பளம் தருகிறது, பைத்துல் மாலிலிருந்து எனக்கு உதவி வருகிறது. அது எதுக்கு தெரியுமா? என்கிட்ட இருக்கிற இல்முக்கு தான் உதவி வருகிறது. அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க போறாங்க? எவ்வளவோ கொடுத்துருக்கணுமே. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், என்னிடத்திலே இருக்கக்கூடிய இல்மு, என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஞானம், அதற்கு தான் பைத்துல் மால் சம்பளம் தருகிறது. என்கிட்ட இருக்கக்கூடிய ஜஹாலத், அறியாமைக்கு சம்பளம் தரதா இருந்தா பைத்துல் மால் காசு முழுக்க தரும். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு அறியாமை இருக்கிறது என்று இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். அப்ப அவர் புரிந்து கொண்டார், உண்மையிலேயே தெரியாத மனிதர்களும் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொண்டு அவர் விலகி போனார் என்று வரலாற்றே வருகிறது. அவரை கடுமையான வார்த்தைகளினாலோ கடும் சொற்களினாலோ அவரை திட்டவில்லை. இடத்திலே இருக்கக்கூடிய குறைவான ஞானம், அந்த குறைவான ஞானத்திற்கு தேவையான சம்பளத்தை பைத்துல் மால் தருகிறது. அறியாமைக்கு தருவதாக இருந்தால் பைத்துல் மால் முழுவதையும் தர வேண்டும். ஏனென்றால் இடத்தில் அவ்வளவு அறியாமை இருக்கிறது என்று இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி ஒரு செய்தி வருகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, நான் ஒரு மிகப்பெரிய இமாம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். குர்ஆனை ஹதீஸை நான் விளங்கி இருக்கிறேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் படிக்கிற போது, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆய்வு செய்கிற போது, இத்தனை நாளா எனக்கு தெரியாம இருந்துச்சே என்ற விஷயத்தான் எனக்கு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. குல்லமா இஸ்தத்து இல்மன் இஸ்தத்து இல்மன் பிஜஹ்லி. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிய தெரிய இத்தனை நாளாக நான் இதை தெரியாமல் இருந்தேனே என்ற ஞானம் தான் எனக்கு ஏற்பட்டது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். நம்மள எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கிறோம். கேட்காத விஷயங்கள் நிறைய இருக்கிறது உலகத்துல. ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க நம்ம இவ்வளவு காலமா இதை தெரியாம தானே இருந்தோம், இது தெரியாம தானே இருந்தோம் என்ற எண்ணம் தான் வர வேண்டும். அதைத்தான் மார்க்கம் ஞானம் உள்ளவர்கள், இல்மிலே கிடைத்து போறவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை பொறுமையோடு தாங்கிக் கொண்டார்கள். அந்த நிலை இருந்தால்தான் விலாயத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். இதுவரை 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக இமாம்னா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டுமா? மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவனாக இருக்கிற பருவத்திலே மிகவும் பணிவு அவசியம். மாணவன் சொன்னா ஒரு ஸ்கூல்ல அல்லது ஒரு கல்லூரியில அல்லது வேற எங்கேயோ போய் ஆசிரியர் ஸ்டூடெண்ட் போய் உட்கார்ந்தா இல்லை. நமக்கு யாரோடெல்லாம் ஞானம் கிடைக்கிறதோ அந்த நேரங்களெல்லாம் நாம் மாணவர்களாக தான் இருக்கிறோம். ஜும்மாவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எல்லா பள்ளிகளிலையும் மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு வாரமும் மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமா? எவ்வளவோ விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டே இருப்போம். எத்தனையோ விஷயங்களை ஆன்லைன் வழியாக நாம் படித்துக் கொண்டிருப்போம். ஒரு புத்தகத்தை திறந்து திருமறையுடைய தெளிவுரை, ஹதீஸுடைய விளக்க உரையை திறந்து நாம் படிக்கிறோம். அப்போது அந்த நூலாசிரியர் நமக்கு ஆசிரியராக ஆகிறார். ஜும்மாவுடைய உரைகளை கேட்கிற போது அந்த இமாம் நமக்கு ஆசிரியராக ஆகிறார். ஆன்லைன்ல நாம் மார்க்கங்களை புரிந்து கொள்கிற போது அவர் நமக்கு ஆசிரியராக ஆகிறார். நமக்கு நல்ல பழக்கமான ஒரு அஜித்து போன் பண்ணி கேட்கிறோம்,
வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதுக்கு என்ன செய்யலாம், குர்ஆன் ஹதீஸுடைய வழியில பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். அவர் நமக்கு சொல்லி தர்றார். அப்போது அவர் நமக்கு ஆசிரியராக ஆகிறார். எந்த நேரத்தில் எல்லாம் மார்க்கத்தை தேடி தேடி அறிஞர்களை நாம் அணுகுகிறோமோ அந்த நேரம் அனைத்திலும் நாம் மாணவர்கள் தான். வயசு வித்தியாசம் தேவையில்லை, இத்தனை வயசு அத்தனை வயசு எல்லாம் இல்லை. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மார்க்கத்தை தேடுவதற்காக கல்வி ஞானத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக எந்த நேரத்திலும் வெட்கப்படக்கூடாது. சஹீஹுல் புகாரியிலே ஒரு நபிமொழி வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹியுன் வலா முஸ்தக்பிருன். வெட்கப்படக்கூடியவரும் பெருமை அளிப்பவருக்கும் ஞானம் கிடைக்காது என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவனுடைய சூழ்நிலையிலே நாம் இருக்கிற போது மிகுந்த பணிவை மேற்கொள்ள வேண்டும். பெருமை என்பது இருக்கக்கூடாது. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, வந்து கேட்பாங்க, விவசாயி அங்க தெரிஞ்ச இருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் வழக்கு சொல்லுவார், நானும் அப்படித்தான் நினைச்சேன், இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு டவுட்டுக்காக கேட்டுக்கிறேன். இவர் என்னமோ எல்லாத்தையும் படிச்சு குடிச்ச மாதிரி அவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சிருவோமா? அப்படிலாம் கிடையாது. உலகத்துல தெரியாதவங்க கோடி பேர் இருக்கிறாங்க. எனக்கு இது தெரியவில்லை, இதை சொல்லித்தார்கள் என்று ஓப்பனாக கேட்க வேண்டும். வெட்கம் இதிலே தேவையில்லை. எத்தனை வயதுகளானாலும் பரவாயில்லை. பெருமைப்படுவதற்கு இங்கே வேலை இல்லை. பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தால், வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தால் மார்க்கத்துடைய ஞானம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்திருந்தார். மதீனத்துல் முனவ்வராவில் வாழக்கூடிய அன்சாரி பெண்கள் இருந்து ஒரு பெண் வந்தார். நபிகள் அட்ட பேசிட்டு இருந்தார். மாதாந்திர ருது சம்பந்தமான விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அசுத்த நிலைகளில் அவருடைய அந்த உதிர போக்கின் நிறங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். நபி அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். சுத்தம் செய்கிற விஷயத்தை சொல்கிற போது திரைக்கு அந்த பக்கம் ஆயிஷா பார்த்தார். லேச திரையை வரைக்கும் பார்த்தாங்க. ஒரு பெண் கையை பிடிச்சிருந்தாங்க. இங்க வந்து பேசிட்டீங்களா, வந்து எந்த கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஆயிஷா எல்லாம் கத்துறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை தடுக்கவில்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? அன்சாரி பெண்கள் தான் வெட்கப்படாமல் மார்க்கத்தை கேட்கிறார்கள் என்று புகழாரம் சொல்கிறார்கள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கே கேட்கறதுக்கே இது என்ன ஜும்மால சொல்லணுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு தெரியாது. வெட்கம் என்பது இருக்கவே கூடாது. அதே போன்ற ஆணவம் என்பது இருக்கவே கூடாது. எனக்கு இது தெரியல, சொல்லிக் கொடுங்க என்று பணிவோடு கேட்க வேண்டும். மார்க்கத்தை தேடுகிற விஷயத்திலே பணிவை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் விலாயத்தை நசீபாக்குகிறார். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, தவாலு லிமன் ததஅல்லமூன மின்ஹு. நீங்கள் யாரிடத்தில் இருந்து மார்க்கத்தை எடுக்கிறீர்களோ அவர்களிடத்திலே பணிவாக இருங்கள். ஆசிரியராக இருக்கிறவங்க எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருக்கணுங்கிறது முதல்ல சொல்லப்பட்டது. இப்போது மாணவ பருவத்திலே இருக்கிறவர்கள் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு மரியாதை தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, எவ்வளவு பணிவோடு இருக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாலு லிமன் ததஅல்லமூன மின்ஹு. யாரிடமிருந்து நீங்கள் மார்க்கத்தை கற்கிறீர்களோ அவர்களிடத்திலே உங்களுடைய பெருமை காட்டாது, நீங்கள் பணிவோடு இருங்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே இப்படியும் வருகிறது, மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக யார் படித்து நடக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவார். ஒரு அறிஞரிடத்திலே சென்று நாம் விளக்கம் கேட்கிறோம் என்று சொன்னால் அவரிடத்திலே இருக்கிற இல்மு இருக்கிறதே அது நுபுவத்துடைய இல்மு, அது ரிசாலத்துடைய இல்மு. அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு கிடைத்த இல்மு. அவர் நபி அல்ல, ஆனால் நபிக்கு கொடுக்கப்பட்ட இல்மை சுமந்து இருக்கிறார். நபிக்கு தரப்பட்ட இல்மினுடைய விளக்கத்தை அவர் தாங்கி இருக்கிறார். அவரிடத்திலே சென்று நாம் விளக்கம் கேட்கிற போது நாம் மிகுந்த பணிவோடு கேட்க வேண்டும். அதனால்தான் மார்க்க அறிஞர்களான உலமாக்களுக்கு இந்த சமூகம் மரியாதை தர வேண்டும் என்பதை கட்டாயமாக சொல்லித் தரப்படுகிறது. உங்களுக்கு மரியாதை நீங்களே கேட்டு வாங்குற மாதிரி தெரியல அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமான செய்திகளை நிறைய பேசி இருக்கிறார்கள். அதுவும் நம்மிடத்தில் இருந்தால்தான் விலாயத் என்பது நசீபாகும். நமக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான், களிமண் பொம்மையாக படைச்சான். படைச்சு வச்சு வானவர்களை சஜ்தா செய்ய சொன்னான். வரலாறுகளை வருகிறது, திருமறையுடைய கலிமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சஜ்தா
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பொருட்களின் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவரை ஒரு ஆலிமாக ஆக்கினார், கல்வி ஞானம் உள்ளவராக ஆக்கினார். இப்ப வானவர்களை கூப்பிட்டான், நீங்க நினைக்கிற மாதிரி அது கழிவுகள் கிடையாது, அது பொம்மை கிடையாது, அவர்கிட்ட இல்மு இருக்கிறது. வானவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு பணிந்துதான் போக வேண்டும் என்று சஜ்ஜா செய்ய சொன்னார். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. ஞானம் உள்ளவர்கள், மார்க்கத்துடைய விளக்கம் உள்ளவர்கள், நம்முடைய ஷேகுமார்களாக இருப்பவர்கள், நம்முடைய ஞான வழிகாட்டியாக இருப்பவர்கள், நமக்கு மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடிய ஆளுங்களாக இருப்பவர்கள், அலிபாத்தா அப்படின்னு சொல்லித் தரதுல இருந்து நம்ம மௌத்தா போற வரைக்கும் நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித் தரக்கூடிய பலதரப்பட்ட நிலையில் உள்ள ஆசிரியர்கள் அத்தனை பேருமே கண்ணியமாக்கப்பட வேண்டியவர். அவரிடத்திலே மிகுந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த உலகத்துல ரொம்ப ஞானம் உள்ளவங்க யாரு, ரொம்ப தெரிஞ்சவங்க யாரு? எல்லாம் பதில் சொல்லல. வேறொருத்தர் மூலமாக கேட்டு அனுப்பணும். ஒருத்தர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேள்வி கேட்கிறார், ரொம்ப தெரிஞ்சவங்க யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, அது மட்டுமல்ல ரசூல், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய தைரியசாலியான 5 நபிமார்களில் ஒருவர். எல்லா வகையிலும் சிறப்பு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க நம்மளை விட வேற யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டார் ஒருத்தர், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டாங்க. அல்லாஹ் இது பிடிக்கல. என்ன சொல்ல தெரியுமா? மூசாவே கிளம்பி போட்டாங்க, கடற்கரை ஓரமாக நீங்கள் கிளம்பி போங்க, உங்களை விட தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருப்பார். அவர் நபி இல்ல, அவர் பேர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் பேர். குர்ஆன்ல இந்த வரலாறு நிறைய வருது, விரிவாக வருது. அவர் நபி அல்ல, இறைநேசர். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் ஒரு மிகுந்த படிப்பினையை தருவதற்காக அனுப்பி வைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆசிரியரை தேடி போனார். ஒரு நபியாக இருப்பவர் ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியரை தேடி போய் அவர்கிட்ட மார்க்கத்தை கற்றுக்கொண்டார். அவர்களுக்கு மத்தியிலே நிறைய விவாதங்கள் எல்லாம் நடந்தது. அவர்கள் புரியாத சில விஷயங்களை எல்லாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் குர்ஆனிலே வருகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், தனக்கு மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக யார் இருக்கிறார்களோ, நாம் யாரிடத்திலே அணுகுகிறோமோ அவர்களுக்கு மிகுந்த மரியாதை தர வேண்டும், அவர்களிடத்திலே பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் விலாயத் நசீபாகும், அப்படி இருந்தால் தான் இறை லட்சம் என்பது நசீபாகும். வரலாற்றிலே நிறைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரிடத்திலே ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டிய பொறுப்பை வானவர்கள் செய்கிறார்கள், நபிமார்கள் செய்கிறார்கள், மார்க்கத்தை விளங்கிய ஆட்சியாளர்கள் கூட கண்ணியம் செய்கிறார்கள். வரலாற்றிலே ஏராளமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு மிகப்பெரிய அரசர், ஞானம் பெற்றவர். அவரே தன்னை உஸ்தாதை பார்ப்பதற்காக வருகிறார், தனக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை பார்ப்பதற்காக வருகிறார். அரசர் சும்மா வருவாரு, உடைய சூழ வருகிறார், நிறைய பேரோட வர்றார். உஸ்தாத் அவர்கள் ஏதோ குர்ஆனை ஹதீஸை பார்த்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள், படித்துக் கொண்டிருந்தார்கள். வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தார். ஒரு 2-3 மணி நேரம் இருப்பார். உஸ்தாத் பார்த்து ஏன் உள்ள நிற்கிறீங்க, வாங்க. அப்போது சாலிம் இப்னு அப்துல்லா சொல்கிறார்கள், நான் உலகத்திலே மார்க்கத்தை கற்பதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய ஆணவத்தையும் என்னுடைய செல்வாக்கையும் உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக வரவில்லை, உங்களுடைய வேலை புரிய வேண்டும் என்பதற்காக நான் பணிவோடு காத்திருந்தேன் என்று சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி சொன்னதாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய செய்திகள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா மிகப்பெரிய அரசர், தன்னுடைய 2 மகனையும் தன்னுடைய ஆசிரியருக்கு பணிவிடை செய்வதற்காக அனுப்பி வைத்தார். அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் இளவரசர்கள். ஹாரூன் ரஷீதுடைய மகன்கள் 2 பேரும் இளவரசர். ஆனால் அந்த இளவரசர் மார்க்க ஞானத்தை போதித்த ஆசிரியருக்கு கண்ணியப்படுத்துவதை பார்த்து பெருமிதம் அடைந்தார். ஹாரூன் ரஷீத் அவர்களும் தன்னுடைய மகனை போன்றே தானும் அவருக்கு அந்த உஸ்தாதுக்கு கண்ணியம் செய்தார். மார்க்கத்தை படிப்பதற்காக விளங்குவதற்காக நாம் யாரையெல்லாம் அணுகி போகிறோமோ அவர்களிடத்திலே மிகுந்த மரியாதையோடு இருக்க வேண்டும், மிகுந்த கண்ணியத்தோடு இருக்க வேண்டும்.
வலிமார்களுடைய வரலாறு வருகிறது. நான் அடிமையாக இருந்தேன், 300 திர்ஹத்திற்கு எனக்கு உரிமை கிடைத்தது. முற்காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, அடிமையா வச்சிருப்பாங்க, உனக்கு உரிமை வேணும்னு கேட்டா ஒரு சீட் எழுதி கொடுப்பாங்க. நீ எனக்கு 500 ரூபாய் கொடுத்துரு, நீ போய் வியாபாரம் பண்ணிக்கோ, 500 ரூபாய் கொடுத்துட்டு நீ உரிமை ஆகி போயிடலாம். அதைத்தான் சொல்றார்கள். எனக்கு 300 திர்ஹத்துக்கு பகரமாக உரிமை கிடைத்தது. நான் அடிமையாக இருந்தேன், சம்பாதிச்சு கொடுத்துட்டு அந்த காசை உரிமை கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு போய் நான் மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்தேன், கல்வி ஞானத்தை படிக்க ஆரம்பித்தேன். என்ன நடந்தது தெரியுமா? அந்த நாட்டின் அரசர் என்னை பார்ப்பதற்காக பல மணி நேரங்கள் வெளியே காத்திருந்தார். அடிமையாக இருந்த எனக்கு குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் கிடைக்கப்பட்ட காரணத்தினால் சமூகத்திலே ரப்பல் ஆலமீன் ஒரு மதிப்பை கொடுத்தார். அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், கல்வி உள்ளவர்களை நாம் மதிக்கிற போது ரப்பல் ஆலமீனுடைய நெருக்கம், ரப்பல் ஆலமீனுடைய நேசம் கிடைக்கும், விலாயத் என்பது கிடைக்கும். மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக அதிகார வர்க்கத்தில் இருந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக இருந்தார். ஆனால் அவர் ஹபஷி இனத்தை சார்ந்தவர், கருப்பு நிறத்தை சார்ந்தவர். அவரை பார்ப்பதற்காக மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் காத்திருந்து தன்னுடைய மகனை அனுப்பி வைத்து அவரிடத்திலே மார்க்கத்தை படிக்க வைத்தார். அவர் எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் முக்கியம், எந்த குலத்தை சார்ந்தவர் என்பதெல்லாம் முக்கியம், அவருடைய பாரம்பரியம் என்ன என்பது முக்கியமல்ல. அவர் குர்ஆனை படித்திருக்கிறார், ஹதீஸை படித்திருக்கிறார். அவரிடத்திலே சென்று நாம் மார்க்கத்தை கேட்க போகிறோம். ஒரு தாலிபுல் இல்மாக நாம் இருக்கிறோம், ஒரு மாணவனாக நாம் இருக்கிறோம். அந்த நேரத்திலே எது மாதிரியான பணிவுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்று செய்திகள் அனைத்தும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஹாரூன் ரஷீதுடைய வரலாறு இன்னொரு செய்தி வருகிறது. தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் பர்முகி என்ற ஒரு மிகப்பெரிய மனிதர். அவரை கூட்டிட்டு ஹாரூன் ரஷீத் போறார். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்க போகிறார். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள். அந்த சுஃபியான் சௌரியை பார்க்க போறாங்க. அவர் ஹதீஸ் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா கையிலே ஒரு விளக்கோடு போனார்கள். தனக்கு பக்கத்தில் அமைச்சர் குர்முகி அவர்களும் இருக்கிறார்கள். போய் பார்க்க போனவங்க விளக்க அணைச்சிட்டு வெளியில இருந்தார். ஒன்னா போன அமைச்சருக்கு ஆச்சரியம், போயிட்டீங்க, அவருக்கு சலாம் சொல்லி பேச வேண்டியதானே, விளக்க வேற ஆஃப் பண்ணிட்டீங்களே. ஹாரூன் ரஷீத் சொன்னார்கள், அவர் ஏதோ ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார், குர்ஆனை ஹதீஸை நுணுக்கமாக படித்துக் கொண்டிருக்கிறார். நான் விளக்கு வெளிச்சம் வச்சிருந்தேன்னா அந்த வெளிச்சத்தின் மூலமாக அவருடைய கவனம் சிதறுவதற்கும் திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் சலாம் சொன்னால் பதில் சொல்வது வாஜிபாகிவிடும். அவர் முழுமையாக அதில் மூழ்கியிருக்கிற காரணத்தினால் என்னுடைய சலாம் காதிலே கேட்காமல் பதில் சொல்வது வாஜிபான ஒரு நிலையில் அவர் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும். எப்போதுடைய பணி முடிகிறதோ அதுவரைக்கும் நாம் காத்திருக்கலாம், தப்பில்லை என்று கூறி ஹாரூன் ரஷீத் அவர்கள் முழுக்க சுஃபியான் சௌரி அவர்களை சந்திப்பதற்காக பல மணி நேரங்கள் சந்தித்ததாக வரலாற்றில் வருகிறது. யாரிடத்திலே இல்மு இருக்கிறதோ, யாரிடத்திலே ஞானம் இருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு வானவர்களை அல்லாஹ் பணிய வைத்தார், நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்த வைத்தார், அரசர்களாக இருப்பவர்களை அல்லாஹ் பணிய வைத்தார். இது அனைத்தும் தரக்கூடிய செய்தி வேண்டுமா? என்ன தெரியுமா? மாணவருடைய பருவத்தில் இருக்கக்கூடிய நாம் விலாயத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பணிவை மேற்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, அது தெரியாதுங்கிறத கேட்கறது கூட அதிகார தோரணையில கேட்கறது, ஆணவத்துல கேட்கறது, நம்ம தானே அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல பேசுறது. அப்படி இருந்தால் விஷயம் கிடைக்கலாம், விலாயத்து கிடைக்க, கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. இமாம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் தெரியுமா? தான தர்மங்கள் செய்கிற போது அதை சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் செய்கிற உபகாரங்களை சொல்லி காட்டாதீர்கள். யார் உலகத்திலே தர்மமாக பெற்றார்களோ அவர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு அவர்கள் நீங்கள் நடத்தாதீர்கள். ரொம்ப அழகான உதாரணம் குர்ஆன் ஷரீஃபிலே வருது. அந்த வசனத்துடைய தொடர்பே வருகிறது. ஒரு பாறை, அந்த பாறையிலே ஒரு மணல் இருக்கிறது. மணல், கடுமையான மழை பெய்கிறது, அது வழுக்கு பாறை. மழை பெய்தால்
அந்த பாறையில் ஒட்டி இருக்கிற மணல்கள் எல்லாம் எப்படி அடித்து போய்விடுமோ அதே போன்று நீங்கள் செய்த தர்மம் சொல்லி காட்டினால் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லாஹ் சொல்றான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன் நாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராப். அல்லாஹ்வே சொல்றான், ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராப். உதாரணம், தர்மம் செய்வதற்கு உதாரணம் ஒரு வழுக்கு பாறையில் இருக்கிற மணலை போல, அவ்வளவுதான். கோடி நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மை அவ்வளவுதான். அல்லாஹ் வைத்திருப்பார். அல்லாஹ்வுடைய பார்வையிலே லேசா சொல்லி காட்டிட்டா மழை பெஞ்சா எப்படி அந்த மணல் அடிச்சுட்டு போயிருதோ அது மாதிரி நன்மைகள் கூட போயிடும். இலாயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நிறைய உதவி செய்யணும். உதவி செய்யறது முக்கியமல்ல, அந்த உதவியை சொல்லி காட்டாம இருக்கணும். எப்பவுமே சொல்லி காட்டக்கூடாது. ரப்புல் ஆலமீனுக்கும் நமக்குமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அதற்கான நன்மைகளை திரும்ப திரும்ப கொடுப்பார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டுமா, வணங்குவது ரொம்ப முக்கியம். அந்த வணக்கத்திலே மிகவும் பேடிக்கையோடு பயபக்தியோடு வணங்க வேண்டும். பயபக்தியோடு வணங்க வேண்டும். எவ்வளவு குஷூவோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வணங்க முடியுமோ அந்த அளவுக்கு வணங்க வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வரலாறு வருகிறது, ஒரு தடவை தன்னுடைய நண்பரோட போயிட்டு இருந்தாங்க. கடுமையான வெயில் நேரம். ஒரு வீட்டினுடைய பக்கத்திலே இருந்து நிழல் அடிக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த நிழல் அடிக்காம கொஞ்சம் தள்ளி வெயில இருந்தாங்க. கூட போறவங்க கேட்டாரு, நிழல் இருக்கு வெயில போய் நிக்கிறீங்களே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த வீட்டுக்காரருக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன். அபூ ஹனீஃபா பெரிய பணக்காரர், நம்மள மாதிரி உங்கள மாதிரி பெரிய செல்வந்தர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் இந்த வீட்டுக்காரருக்கு கடன் கொடுத்துருந்தேன். இப்ப அவர் வீட்டுல போய் நிழல்ல நான் நின்னேன்னா அதுவும் தப்பு கிடையாது. ஆனா நான் நின்னேன்னா அவருக்கு கொடுத்த கடன் நினைச்சு நான் நிக்கிறோம், எனக்கு ஒரு பயம் வருகிறது. எனக்கு அது வேண்டாம், நான் வெயிலே நிற்கிறேன். எதிர்ப்பு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருந்தார். இப்படி நம்முடைய மார்க்க பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமான உதவிகளை செய்தாலும் யாருக்கும் சொல்லி காட்டாமல் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று அவருடைய விவாதத்துகளிலே எந்த பயபக்தியோடு இருந்திருக்கிறார். இறைவனுக்காக எல்லா காரியங்களையும் இஹ்லாஸோடு மனத்துரிமையோடு செய்திருக்கிறார்கள். இறுதியான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய பயத்தோடு உலகத்திலே வாழ வேண்டும். பயத்தோடு வாழ்ந்தது தெரியுமா அர்த்தம்? பயத்தோடு வாழ்ந்ததுன்னா பாவத்தை விட்டணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழணுங்கிறதுக்கு சுருக்கமான அர்த்தம் பாவத்தை விட்டணும். முதல்ல நாம செய்யக்கூடிய பாவத்தை நினைச்சு கை சேதப்படணும், முதலாவது விஷயம். ரெண்டாவது, அந்த பாவத்தை நினைச்ச அழகும், நான் இத்தனை பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அழகும். மூணாவது, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இது மூணு சேர்ந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைச்சரின் வீட்டிலே இருந்த போது அமைச்சரின் மனைவி தகாத உறவுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார். தஃசீரில் வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்தை விட்டார்கள், அவர்கள் நபியானார், நுபுவத்து கிடைத்தது. நீங்களும் பாவத்தை விடுங்கள், உங்களுக்கு நுபுவத்து கிடைக்க, விலாயத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று தஃசீரில் எழுதப்பட்டிருக்கு. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் விலாயத்தை நசீபாக்கி தருவாராக. வாசு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி